ஆத்ம நமஸ்தே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டேரோ கார்ட் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய லவ் திரும்ப ரீயூனியன் ஆகுமா ஆகாதா? இந்த காதல் உங்களை விட்டு போனதுக்கான காரணம் என்ன? இந்த காதல் திரும்ப உங்களுக்கு கிடைக்கணும், ரீயூனியன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? இதை பற்றி தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். இப்போ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 ரெண்டுமே இருக்குது. இதில் எந்த பைல் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பைல் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். எது இதில் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்களுடைய காதல் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த காதலை நீங்கள் ஏன் தவற விட்டீங்க? எதனால் தவற விட்டீங்க? அதுக்கான காரணம் இன்னும் உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம். இந்த காதல் ரீயூனியன் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதை பற்றின ரீடிங் தான் இது. இந்த காதல் உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுத்துருக்கு. நீங்கள் அந்த பர்சன் கூட எவ்வளோ ஹாப்பியாக வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ, நீங்கள் நிறைய கற்பனைகள் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுடைய ட்ரீம் லைஃப்பில். இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க கூட இந்த மாதிரி ஹாப்பியாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்டை அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி இருந்த ஒரு காதல் உங்களை விட்டு போனதுக்கப்புறமா அந்த பிரிவை உங்களால் தாங்கிக்க முடியலை. அதாவது நீங்கள் அந்த பர்சன் போனதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க. யார் உங்கள் கூட இருந்தாலுமே நீங்கள் அந்த பர்சன் இல்லாமல் தனிமையை தான் உணர்றீங்க. ஏன்னா அந்த பர்சனை மாதிரி யாரையுமே உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்க முடியலை. அதாவது மற்றவங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலுமே அந்த பர்சன் இல்லையே அப்படிங்கிற குறை உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை சொல்லவும் முடியாமல் நீங்கள் உங்களுக்குள்ளாடியே தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் சரியாக தூங்குறீங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நைட்டு முழுக்கதும் அந்த பர்சனை நினச்சி தான் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, அழுறீங்க. உங்களுக்கு நெகட்டிவ் தாட் ரொம்ப அதிகமாக இருக்குது. திரும்ப எப்படி எங்கிட்ட வருவாங்க? இந்த மாதிரியான எண்ணங்கள், நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளாடி எழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த கேள்விகள் எல்லாமே எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் தூங்க போகிற டைம் தான் வரும். அதிகமாக யோசிப்பீங்க, பேசணும்னு தோணும், பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுக வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த லவ் பிரிய காரணம் என்ன அப்படின்னா தேர்ட் பர்சன். அதாவது ஒரு தேர்ட் பர்சனால தான் இது பிரிஞ்சிருக்கு. உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த பர்சன் இப்போ வேறு யார் கூடயாவது நல்லா பேசுகிறாங்க, அது உங்களால் தாங்கிக்க முடியல. அது உங்களுடைய நபர்களாக இருக்கலாம் அல்லது அவங்க சைடில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஒரு தேர்ட் பர்சன்னால தான் இது பிரிஞ்சிருக்கு. ஏன்னா உங்கள் பர்சன் அவங்களுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்டிருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நெகட்டிவ் தாட் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அவங்கக்கிட்ட நல்லா ஹாப்பியாக பேசுகிறாங்களே, வெளியே போகிறாங்களே, இந்த மாதிரிங்கிற ஒரு தாட் அதிகமாக இருக்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் கட்டி வச்சுருந்த அந்த கோட்டை உடஞ்சி போச்சு. அதாவது நீங்கள் அந்த பர்சன் கூட எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போகணும், உங்களுக்கு எந்த பேபி பிறக்கணும், எத்தனை பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானுமே நீங்கள் அந்த கற்பனை உலகத்தில் கட்டி வச்சுருப்பீங்க. அது எல்லாமே ஒரு செகண்டில் அதை தகர்த்து போன மாதிரி அந்த வலியை உங்களால் உள் வாங்கிக்கவே முடியலை, அதை தாங்கிக்க முடியலை. ஏன்னா அந்த பர்சன் சடனாக வேண்டாம், செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடி விழுந்த மாதிரி மொத்த பேச்சே வராமல் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான் திரும்ப 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 இப்போவும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம ஹாப்பியாக வாழலாமே, அவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்களே, நம்ம லைஃப்பை இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்போ அவங்களுக்கு என்னோட நினைப்பே இல்லை? இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி கவலைகள் தான் அதிகமாக உங்களுக்குள்ளாடி இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு தேர்ட் பர்சனால தான் உங்களுடைய லவ் பிரேக் ஆகிருக்கு. ஆனால் அதை திரும்ப சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆல்ரெடி நீங்கள் இந்த பர்சனுக்காக மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டால் ப்ராப்பராக நீங்கள் அது பண்ணவே இல்லை. ஏன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் சரியாக இல்லை. நீங்கள் அந்த பர்சன் வேணும் அப்படின்னு உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எண்ணங்கள், அதாவது நைட்டு முழுக்க அந்த பர்சனை பற்றி திங்க் பண்ணுறது, நெகட்டிவாக யோசிக்கிறது, இதெல்லாமே இருக்கிறப்ப
இது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக வச்சுருக்காங்க. அப்படின்னா அந்த பர்சனுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பார்ட்னர் இருக்கணும்னு அவங்களுன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை இருக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி கரியரில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், நீங்கள் நல்ல நாலேஜான ஒரு பர்சனாக இருக்கணும். ஆல்ரெடி அந்த பர்சன் இதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது அறகுறையாக தான் போய்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை வேலை செஞ்சிட்ருக்கலாம், வேலை தேடிட்டு இருக்கலாம். ஏன்னா சரியான ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறப்போ செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து கவனம் இருக்க மாட்டேங்குது. முதல்ல வந்து அந்த கவனத்தை கரெக்டாக வைங்க. உங்களுடைய கரியரை கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஃபோக்கஸில் இறங்கி நீங்கள் ஒர்க் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதில் வந்து நல்ல க்ரோத் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே டைமில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனையும் ப்ராப்பராக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா திரும்ப இந்த லவ் வந்து உங்களுக்கு ரீயூனியன் ஆகும். ரீயூனியன் ஆகுறதுக்கு நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். அதாவது சும்மா போயிட்டு அந்த பர்சன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது, அவங்கக்கிட்ட போய் கெஞ்சுறது இதெல்லாமே செய்யக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ஒசத்தணும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பாசிட்டிவான பர்சன், உங்களால் முடியும், நீங்கள் வந்து எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோல் நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கள். அந்த மாதிரி செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பர்சன் வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களே தேடி வந்து பேசுவாங்க. இந்த லவ் வந்து நிறைய ஏமாற்றங்கள், வலிகளை உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களே, நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கோல் நோக்கி நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் நினைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அந்த பர்சனை வந்து அதிகமாக வந்து ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களால அதை வந்து ஏற்றுக்க முடியலை. அவங்க உங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க, உங்களை சுற்றி வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் அந்த டைமில் கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்டால் பெருசாக வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அந்த பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு வலியாக வடுவாக அவங்களுக்குள்ளாடி இருக்குது. அந்த பர்சன் ஏதாவது உங்ககிட்ட சொல்ல வந்தாலுமே அதை சரியாக நீங்கள் காது கொடுத்து கேட்காத மாதிரி நடந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிஷன் போட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து இப்போ ரொம்ப பிளாக்கேஜாக இருக்குது. அதாவது நீங்கள் என்னத்தான் வந்து அவங்கக்கிட்ட பேசணும் இல்லை வரணும்னு நினச்சாலுமே வந்து அந்த பர்சன் வருவாங்களான்னு கேட்டால் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திரும்ப ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ரீயூனியனுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த பர்சனுடைய மனசை வந்து சுக்குநூறாக நீங்கள் உடச்சிருக்கீங்க. அவங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கேஜில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து எதுவுமே வந்து ரிசீவ் பண்ணவும் முடியாது. இப்போ அவங்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி தான் அதிகமாக அவங்க யோசிக்கிறாங்க. அதாவது அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க, உங்களுக்காக அவங்க வந்து எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு வந்து கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க. அதை நினச்சி இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியெல்லாம் கேர் பண்ணாங்களே, இந்த மாதிரி என் கூட இருந்தாங்களே, நான் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த பர்சனுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு நீங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் அந்த பர்சன்கிட்டேருந்து எந்த விதமான பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு கேட்டால் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு கிடைக்கல இன்னமும். இந்த லவ் மெயினாக எதுக்காக பிரிஞ்சு அப்படின்னா நிறைய கண்டிஷன் நீங்கள் போட்டிருக்கீங்க அந்த பர்சன்கிட்ட. இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை வந்து மாற்றுறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. இதனாலே நிறைய வந்து நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு அப்செட்டாக இருந்திருக்கு. அவங்களும் நிறைய வாட்டி உங்ககிட்ட வந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, உங்களுக்காக அவங்க இருந்திருப்பாங்க. அதுவே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்க வந்து விலகி இருப்பாங்க. அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், அவங்களுடைய கரியரில் என்னென்ன அச்சீவ் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்காங்க.
அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காக அதிகமான ஸ்கில் வந்து வளர்த்திக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபோ இல்லை வேறு ஏதாவது ஜாப் போகணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எதில் வச்சுருக்காங்களோ அதுக்கு வந்து தீவிரமாக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த பர்சன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாட் அந்த பர்சனுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டால் உங்களுடைய எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ வேறு பக்கமாக திருப்பிட்டு அவங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்காக இருந்திருப்பாங்க, வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஹர்ட் பண்ணனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுடைய ஹார்ட் சக்கரா வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பிளாக் ஆச்சு. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்து தான் அவங்க வந்து விலகி போயிருக்காங்க. இந்த பர்சன் இப்போ முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க, அவங்களுடைய சந்தோஷத்தை பற்றி தான் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி தன்னை பற்றி தான் அதிகமாக அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கான வேர்ல்டில் அவங்க வாழணும்னு விரும்புகிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நோக்கி அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அந்த பர்சன் திரும்ப ரீயூனியன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன பைல் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டேரோ கார்டு ரீடிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன ரீடிங் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.